மோடி செய்த அந்த திரிசூலத்தை வச்சுட்டு எல்லாரையும் மிரட்டிட்டு இருக்காங்க. என்னன்னா, ஒண்ணு வருமான வரித்துறை, ரெண்டு சிபிஐ, அதுதான் மிக முக்கியம், மத்திய புலனாய்வுத்துறை போறாங்க. அதனால எல்லாரையும் வளர்ச்சிட்டாங்க போறாங்க. புதுசா ஒருத்தர் நாங்க தாங்க இப்ப வந்திருக்கிறோம், நேரா நான் முதல்வர் தான் ஆக போறேன்னு சொல்றவர் பாருங்க, அவருடைய குடுமையை கூட இந்த சிபிஐ போய் பிடிச்சிட்டு இருக்கு. அதுதான் மிக முக்கியமானது போறாங்க. ஆகவே அங்கே மிக முக்கியமாக அந்த சிபிஐ, மூன்றாவது இருக்கு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் என்று அமலாக்கத்துறை போறாங்க. அமலாக்கத்துறை இந்த மூன்றையும் வைத்து யாரை வேண்டாலும் மிரட்டுறது, யாரை வேண்டுமானாலும் செய்யறது, கட்சியில இருக்கிறவங்களுக்கு மிக முக்கியமா அவர்களுக்கு ஆசை காட்டுறது, பயமுறுத்துறதுக்கு அதிக உதாரணம் வேண்டாம். நீங்க எப்படி அவள் வருவா என்பதற்கு பக்கத்துல இருக்கிற பாண்டிச்சேரி படுத்து அங்கதான் போகல. இந்த பாண்டிச்சேரி அரசாங்கம் முதல்ல யாருக்கு இருந்தது, காங்கிரஸ் பண்றது இருந்தது. எப்படி அந்த அமைச்சர்கள் போவாங்க? இப்பவும் அந்த அமைச்சர் என்ன நிரந்தரமான அரசாங்கம் இருக்குமா? பொதுவா ஒரு முறை ஒரு நண்பர் போய் அங்க சொன்னார். நண்பர் பேரை சொல்றது நாகரீகமா இருக்காரு. கலைஞருக்கு இப்பவுமே ரொம்ப நகைச்சுவை உணர்வு உண்டு போறாரு. அந்த நண்பர்கிட்ட போய் சொன்னாரு, நான் பாண்டிச்சேரியில போய் நிக்க போறேங்க தேர்தலுக்கு. அவர் சொன்னாரு, கலைஞர் சொன்னாரு, உன்னால பாண்டிச்சேரியில நிக்க முடியாதுயான்னு. அவருக்கு ஒண்ணும் புரியல. ஏங்க நிக்க முடியாதுன்னு கேட்டா, உன்னால நிக்க முடியாது பாண்டிச்சேரியில, போய் அதோட புரிஞ்சுக்கு போ அப்படின்னாரு. காரணம் அவரு நிறைய அவ்வளவுதான், அப்படிப்பட்டவரு அவருக்கு வந்தார். அது மாதிரி இப்ப அங்க பாத்தீங்கன்னா இதுவரையில ஆட்கள் தான் நிக்க முடியல, இப்ப அரசாங்கமே நிக்க முடியல. அதுதான் நிச்சயம் அங்க மிக முக்கியமா, மிகப்பெரிய அளவுக்கு அங்க மிகப்பெரிய அளவுக்கு அதை எப்படி நடத்தினாங்க? இப்ப எப்படி நடந்தது? திடீர்னு ஒரு நாள் பாத்தீங்கன்னா இந்த மந்திரி போனார், அந்த மந்திரி போனார் திரிசூலம். அந்த திரிசூலம் அப்படி காட்டின உடனே இதா இருக்கு. இப்ப திரிசூலத்தை தாண்டி இப்ப இன்னொரு ஆயுதம் அவங்களுக்கு இப்ப அதுவும் பயன்படலை. திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக மந்திரியை மிரட்டினாலும் இது பண்ணாலும் நாங்க தயார், நாங்க சந்திப்போம், மக்களிடத்துல போவோம், நீங்க என்ன செய்ய முடியும்னு கேட்டிருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு முதுகெலும்போடு நடத்தக்கூடிய ஒரு முதலமைச்சர் தலைமையில் நடத்தக்கூடிய ஒரு அரசு. அதனாலதான் வேகமா சொன்னார், உங்களை தலை குனிய விட மாட்டேன்.